Taste the Daily. மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை மறைத்து வைத்த காரணத்தால் அமலாக்கத்துறை தினமும் திமுகவினரின் வீட்டுக் கதவை தட்டி கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு. இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு முறையா ரெண்டு முறையா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி, அப்படித்தான் சொல்றீங்க, பொய்ய பொறுத்துற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஏயா, என் ஜமந்தி வீட்டில் ரெய்டு நடக்கலையா? என்னுடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு எனக்கு என்ன சம்மதம்? ஆக இப்படியெல்லாம் பேசி ஸ்டாலினை பற்றி பேசுவதை குறைச்சிக்கணும். அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திருச்சு போனீங்க. உங்க குடும்பத்தில் ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்ததா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது, என்ன யோக்கியது இருக்குது? திரு நேரு அவர்களே, நீங்க யாரு சொல்லி பேசுறான்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான், பொய்யா தான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறிய, பொறுத்துற மாதிரி பேச, நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க, நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மடமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் நம்பி நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாத. ஏன்னா உன் குடும்பத்தை சார்ந்து விட்டு அண்மையில பாதியிலேயே நீ சட்டமன்றத்துக்கு வெளியேறி உடைய மக வீட்டில் இடி ரெய்டு, உடைய தம்பி வீட்டில் இடி ரெய்டு, இப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நீங்க மறைச்சு வச்ச காரணத்தினாலதான் அமலாக்கத்துறை உங்களை கதவை தட்டி தட்டி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சா இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையில 4800 கோடி ஊழல்னு வழக்கு போடுறீங்க. உங்களுடைய திமுக கட்சி ஒரு நபர் மீது, ஒரு பொறுப்பாளர் மீது, பொறுப்பாளரை வைத்து என் மீது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்கன்னு சொன்னாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போனேன். அங்க தடையாணை வந்தது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எடுத்து கொண்டு வந்தீங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது உங்க கட்சிக்காரரு நீங்க சொல்லி என் மீது ஊழல் வழக்கு தொடர்ந்தீங்க. அப்போ அந்த வழக்கை திரும்பி பெற்றுக்குன்னு சொல்லி உங்க கட்சிக்காரரு வழக்கு போட்டவரு வந்தார். நான் ஒத்துக்கல, நான் நடத்துறேன், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சந்திக்கிறேன்னு சொன்னேன். நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெற்றுங்கிறாங்க, நீ எதுக்கு வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். இதுவரைக்கும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்று பதிவு வைச்சிருக்கார். வெளியிலெல்லாம் மீட்டிங்ல பேசியிருக்கார், பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையில் வந்திருக்குது. எனக்கு அவப்பெயர் உண்டாகியிருக்கிறார். நீதிமன்றத்தில் நான் வாதாடி நிரபராதி என்று நிரூபிப்பேன். சவால் விட்டு கேச நடத்தி நிரபராதியின் வெளியில் வந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, உச்ச நீதிமன்றத்தில் வழக்க மேல்முறையீடு செஞ்சீங்க, அங்கேயும் நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். நீ அப்படி இருக்கிறியா?